நம்பிக்கை உள்ளவன் கொடுக்கறான் வாங்குறாரு. உங்களுக்கு என்ன அத பத்தி? இன்னொரு கட்சி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ரம்ஜான் நோன்பு துறக்கிறதுக்கு போனா அதுக்கு போனா நாகராஜுக்கு அங்க மட்டும் போறேன். நாகராஜுக்கு மட்டும் சொன்னா அங்க மட்டும் ஏன் போறீங்க? வேற ஒருத்தர் நம்பிக்கையான நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கொடுக்கிறாரு. மட்டமான அரசியல் நீங்க பண்றது மட்டமான அரசியல். எப்பவுமே வாங்குறது பிரச்சனை இல்ல சார். எப்ப எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வாங்குறதா பிரச்சனை. நான் சொல்றேன் எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வாங்குறதா. நான் என்ன கேக்குறேன் இல்ல நான் என்ன கேக்குறேன், தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்க, எரும மாடை புடிங்கிட்டு போயிடுவாங்கல ஒரு பிரதமர் பேசினாரு. அவர் எதுக்கு பேசினாரு? அப்போ தாலி புடிங்கிட்டு தாலி அறுப்பு போராட்டம் பண்ணத பண்றேன்னு பெரிய ஆளு. நான் கேட்டது இந்த மடைமாற்ற வேலை வேண்டாம். நான் கேட்ட கேள்வி இல்ல அமதர் சொல்லுங்க. எலெக்ஷன் கேம்பெயின்ல உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க 2 எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை புடிங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல வந்து கோவிட் ஜிஹாத் இதெல்லாம் பேசினது ஒரு பிரதமர் பிரச்சார கூட்டத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல ராஜஸ்தான்ல சொன்னதுதான் இந்த தாலியை புடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு. அது வந்து எதுக்காக பேசினாரு? சார் நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? மோடி அவர்கள் தப்புன்றீங்க. நீங்க சொல்றீங்க நான் கேட்பது நீங்க எல்லாரும் அது எதுக்கு பேசினாருன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் தப்பு சரின்றது மக்கள்கிட்ட விட்டுறோம். நான் கேட்கக்கூடியது தப்பு சரின்றது மக்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது அதுதான். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? பிரதமர் மோடி தப்புன்றீங்க. அதே தப்ப மோடி ஸ்டாலின் சார் பண்ணா கூட தப்பு இல்ல. என்ன பேசினார் ஸ்டாலின்? அவர் யார் வந்து தாலியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கோவிட் ஜிகாத்னு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல திமுக யார் சொன்னா? ஏன் சார் இஸ்லாமிய கல்யாணத்துல போயிட்டு இந்துவோட வேத நெறிமுறைகளை தப்பா சொன்னார்? அவரு எப்ப சொன்னாரு? 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு சார். இஸ்லாமிய கல்யாணமே கிடையாது. இஸ்லாமிய கல்யாணமே கிடையாது. அது நீங்க தவறான வந்து சித்தரிக்க வேண்டாம். அது இஸ்லாமிய கல்யாணத்துல இல்ல அது இஸ்லாமிய கல்யாணத்துல பேசுறது இல்ல. அது ஒரு இந்து திருமணம் தான். அவர் வேற வந்து டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ங்க. நீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணாதீங்க. டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அடுத்தவங்க பேசினா டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லனா என்ன அர்த்தம்? சார் எங்க இல்ல கம்யூனிஸ்ட் வந்து வயலன்ஸ் இன்சைட் பண்ணாங்களா சார்? நான் என்ன சொல்றேன், நான் என்ன பேசுறேன் நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. நான் அப்படியே ஒப்பிச்சிட்டு போறேன். எல்லாம் ஈஸியா போய்டல. எதுக்கு நாங்க ஒப்பிக்கிறதெல்லாம் இல்லங்க. எதுக்கு நாங்க இல்ல நான் கேட்கக்கூடியது நீங்க வந்து தவறான விஷயத்தை சொல்ல முடியாது. அது இஸ்லாமிய திருமணம் கிடையாது. அது இஸ்லாமிய திருமணம் இல்லைங்க. அது இஸ்லாமிய திருமணத்துல நடந்தது கிடையாது. நான் வீடியோ அனுப்புறேன், ஃபுல்லா ப்ளே பண்றேன். நீங்க வீடியோ அனுப்புங்க, அப்புறமா பேசுவோம். திரு ரமேஷ் நீங்க சொல்லுங்க. இல்லங்க வாட்ஸ்அப் இல்லங்க 6 நிமிஷம் வீடியோ இல்ல. தனிப்பட்ட முறையில 2 பேர் பேசிட்டு இருந்தா நடக்காது. ரமேஷ் தனிப்பட்டலாம் பேசல சார். நீங்க இல்ல நீங்க एक्चुअली இல்ல நீங்க முதல்ல வந்து நீங்க 2 பேரும் பேசிக்காதீங்க. என்கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. ரமேஷ் உங்களுடைய தேர்தல் காலகட்டம் குறைந்தபட்சம் நீங்க மத்திய அரசின் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து ஒரு நாள் எஸ்ஐஆர் எடுத்து போராடிக்குவாங்க, அப்புறம் டீலிமிட்டேஷன் எடுத்து போராடிக்குவாங்க, அப்புறம் மதவாதம் என்ற ஒரு கொள்கை எடுத்து போராடிக்குவாங்க. தாக்குதல் நடந்திருக்கு, அது கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? இல்ல இவ்வளவு தாக்குதல் நடந்தது கண்ணுக்கு தெரியுதா தெரியல. அவர் முடிச்சிட்டோம்.